வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் இஸ்ரேலின் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இருந்த பணைய கைதிகளின் உடல்களை கண்டுபிடிக்க செஞ்சிலுவை சங்கம் ஹமாஸுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ஊடகங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டன. அதன் அர்த்தம் காசாவில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பகுதியில் ஹமாஸை அனுமதித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம். அமெரிக்காவின் மத்திய காசா ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் இஸ்ரேலிய ராணுவம் தமது கட்டுப்பாட்டு பகுதிகளை குறிக்க மஞ்சள் கோடு எல்லை ஒன்றை வைத்துள்ளது. அந்த மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே கூட இறந்த பணைய கைதிகளின் உடல்கள் இருக்கலாம். அந்த பகுதிக்குள் சென்று தேட ஹமாஸ் அனுமதிக்கப்பட்டால் விரைவாக பணைய கைதிகளின் உடல்களை தேடிக் கொடுக்க முடியும் என்றே அதே வட்டாரங்கள் தெரிவித்தன. செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து ஐடிஎஃப் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிக்குள் நுழைய ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அங்கீகாரம் அளித்ததாக ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது. இறந்த பணைய கைதிகளின் உடல்கள் காசாவில் ரஃபா, கான் யூனிஸ் மற்றும் நுசைராத் ஆகிய இடங்களில் இருப்பதாக ஹமாஸ் செஞ்சிலுவை சங்கத்திடம் தெரிவித்துள்ளது. பணைய கைதிகள் இருப்பதாக கூறப்படும் பெரும்பாலான இடங்கள் ஐடிஎஃப் எல்லைக்கு வெளியே உள்ளன. ஆனால் சில உடல்கள் ஐடிஎஃப் எல்லைக்கு உள்ளே உள்ளன என்றும் தெரிய வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி காசாவில் 13 பணைய கைதிகளின் உடல்களில் 8 உடல்கள் எங்கே இருக்கின்றன என்பது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு தெரியும் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் மீதி 5 உடல்கள் எங்கே இருக்கின்றன என்பது மட்டுமே தெரியவில்லை என்று சொல்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸுக்கு புதிய அச்சுறுத்தல்களை விடுத்தார். போர் நிறுத்தம் முறிந்தால் ஹமாஸ் இயக்கம்தான் காரணம் என்று கூறிய அவர், போர் முடிந்த போதிலும் இறந்த சில பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக கூறினார். அடுத்த 48 மணி நேரத்தில் ஹமாஸின் நடவடிக்கைகளை மிக உன்னிப்பாக கவனிப்பேன் என்றும் அவர் எச்சரித்தார். ட்ரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவில் கத்தாரின் அமீர் மற்றும் பிரதமரை சந்தித்த போது இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இந்த மாத தொடக்கத்தில் நடைமுறைக்கு வந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கத்தார் முக்கிய மத்தியஸ்தராக செயற்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் உயிருடன் உள்ள அனைத்து பணைய கைதிகளையும் திருப்பி அனுப்ப வேண்டும். இறந்த அனைத்து பணைய கைதிகளின் உடல்களையும் திருப்பி அனுப்ப வேண்டும். ஹமாஸ் இதுவரை இறந்த 15 பணைய கைதிகளின் உடல்களையும் உயிர் பிழைத்த 20 கைதிகளையும் விடுவித்துள்ளது. மேலும் 13 பேரின் உடலங்கள் காசாவில் இன்னமும் உள்ளன. இயக்கம் அனைத்து உடல்களையும் அணுக முடியவில்லை என்றும் அவர்களில் சிலர் எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்றும் கூறியுள்ளது. மீதமுள்ள பணைய கைதிகளில் பெரும்பாலானவர்களை ஹமாஸ் நினைத்தால் எடுக்க முடியும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் மத்திய கிழக்கில் தற்போது மிகவும் பலமான அமைதி நிலவுகின்றது. ஆனால் ஹமாஸ் விரைவில் இஸ்ரேலிடம் உடல்களை ஒப்படைக்க தொடங்க வேண்டும், இல்லையெனில் அது கடும் விளைவுகளை எதிர்கொள்ள தொடங்கும் என்று எழுதினார். இறந்த பணைய கைதிகளின் உடல்களை 2 அமெரிக்கர்கள் உட்பட ஹமாஸ் விரைவாக திருப்பி அனுப்ப தொடங்க வேண்டும், இல்லையெனில் இந்த மாபெரும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ள பிற நாடுகள் நடவடிக்கை எடுக்கும். அந்த பிற நாடுகள் எவை என்பதை அவர் வெளியிடவில்லை. ட்ரம்பின் பதிவை தொடர்ந்து மீதமுள்ள இறந்த பணைய கைதிகளை தேடுவதை விரிவுபடுத்துவதாக ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஹமாஸ் இயக்கத்தின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான கலீல் அல் ஹயா பணைய கைதிகளின் உடல்களை கண்டுபிடிக்க தமது இயக்கத்தவர்கள் காசாவின் புதிய பகுதிகளுக்குள் நுழையும் என்று கத்தாரின் அல் ஜசீராவிடம் நேற்றிரவு தெரிவித்தார். போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேலுக்கு எந்த காரணத்தையும் ஹமாஸ் வழங்க விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் பாதி பகுதிக்குள் பணைய கைதிகளின் உடல்களை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இறந்த கைதிகளின் குடும்பத்தினருடன் ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி உளவுத்துறை மதிப்பீட்டின் அடிப்படையில் தேடுதல் நடந்து வருவதை கூறினார். தேடுதல் உதவுவதற்காக கனரக பொறியியல் உபகரணங்களை காசாவுக்கு நுழைய அரசாங்கம் ஒப்புதல் அளிக்க உள்ளதாக அந்த அதிகாரி கூறியதாக கூறப்படுகிறது. உடல்களை தேடும் பணியில் சேர எகிப்திய இராணுவமும் காசாவுக்குள் நுழைந்துள்ளது. இஸ்ரேலிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி 2 உடல்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பி அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஹிப்ரு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ட்ரம்ப் கத்தாரின் எமிர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி மற்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோரை கத்தாரில் சந்தித்தார். ட்ரம்ப் பயணித்த விமானம் அல் உதைத் விமான தளத்தில் தரையிறங்கிய போது அந்த சந்திப்பு நடந்தது. அல் உதைத் விமான தளம் அமெரிக்க மற்றும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புகளுக்கான பிராந்திய தலைமையகமாக உள்ளது. ட்ரம்பை ஏற்றி சென்ற விமானம் மலேசியா செல்லும் வழியில் கத்தாரில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்தது. மத்திய கிழக்குக்கு மட்டுமல்ல, உலகின் சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவர் என்று எமீரை பாராட்டிய ட்ரம்ப் பிரதமரை எனது நண்பர் என்றும் உலகுக்கு நண்பர் என்றும் அழைத்தார். 2 கத்தார் தலைவர்களையும் நோக்கி சைகை செய்து ட்ரம்ப் கூறினார், குறிப்பாக கடந்த ஆண்டில் நாங்கள் ஒன்றாக நிறைய செய்துள்ளோம். மத்திய கிழக்குக்கு அமைதி அவர்களில் அதில் மிகப்பெரிய காரணியாக இருந்தனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் காசாவில் திட்டமிடப்பட்ட சர்வதேச நிலைப்படுத்தல் படைக்கு கத்தார் துருப்புக்களை வழங்கும் என்று கூறினார். கத்தாரை ஒரு அமெரிக்க நட்பு நாடாகவும் பிராந்திய நிலைத்தன்மையில் முக்கிய பங்காளிப்பாளராகவும் பாராட்டினார்.
அமைதி காக்கும் படைக்கு துருப்புக்களை வழங்க கத்தார் தயாராக இருக்குமா என்று ஒரு செய்தியாளர் கேட்டதற்கு அவர்கள் அதை செய்வார்கள் என்றார் ட்ரம்ப். கத்தார் அதுவரை அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதில்லை. காசாவில் சர்வதேச நிலைப்படுத்தல் படைக்கு துருப்புக்களை அனுப்பும் நாடுகளில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், துருக்கி, இந்தோனேஷியா, ஜொர்டான் மற்றும் எகிப்து உட்பட மிகவும் குறிப்பிடத்தக்க நாடுகள் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதில் இந்தோனேஷியாவை தவிர வேறு எந்த நாடும் காசாவில் சர்வதேச நிலைப்படுத்தல் படைக்கு துருப்புக்களை அனுப்பப் போவதாக கூறவில்லை. காசாவை பன்னாட்டுப்படை எப்போது அனுப்பப்படும் என்ற கேள்விக்கு காலக்கெடுவை வழங்க அமெரிக்க ஜனாதிபதி மறுத்துவிட்டார். இது மிக விரைவாக நடக்கும் என்று மட்டும் கூறினார். இஸ்ரேலுக்கு சென்றிருந்த அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ கத்தார் தலைவர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டார். இஸ்ரேலில் இருந்து கத்தார் சென்ற விமானத்தில் ரூபியோ செய்தியாளர்களுடன் பேசிய போது காசா முழுவதும் இராணுவமயமாக்கப்படும் என்று கூறினார். இறுதியில் காசா எவ்வளவு அதிகமாக இராணுவமயமாக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக காசாவில் தீவிரவாதம் அகற்றப்படும் என்றார். மறுபக்கத்தில் மேற்கு கரையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்றமான நிலை என்று அரேபிய பிராந்திய ஊடகங்கள் தலைப்புச் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்கும் மசோதாவுக்கு இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் ஆரம்பகட்ட ஒப்புதல் அளித்த பின்னர் அமெரிக்கா வெளிப்படுத்தும் கடுமையான துணி மற்றும் கோபம் குறித்து பெரும்பாலான அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அரபு தொலைக்காட்சி சேனல்கள் மேற்கு கரையை இணைக்கும் முயற்சிக்கு அமெரிக்கா எதிர்ப்பை தங்கள் பிரதான செய்திகள் ஆக்கின. அபுதாபியை தளமாக கொண்ட ஸ்கை நியூஸ் அரேபியா தனது காலை முதன்மை செய்தியில் மேற்கு கரையை இணைக்கும் முயற்சிக்கு ட்ரம்பின் நிர்வாகம் கடுமையான ஆட்சேபனை தெரிவிப்பதாகவும், எனவே இஸ்ரேல் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காது என்றும் கூறியது. யாரும் மேற்கு கரையை பற்றி கவலைப்பட வேண்டாம், என்ன நடந்தாலும் இஸ்ரேல் மேற்கு கரையை எதுவும் செய்ய போவதில்லை என்று ட்ரம்ப் கூறியதாக மேற்கோள் காட்டி ஹை நியூஸ் அரேபியா செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் இணைப்பு திட்டங்களை தொடர முயன்றால் அது அமெரிக்காவின் ஆதரவு இழக்க நேரிடும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்துள்ளதாகவும் ஸ்கை நியூஸ் அரேபியா கூறுகின்றது. அரபு நாடுகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ட்ரம்ப் உறுதி பூண்டுள்ளதாகவும் இணைப்பதை ஒரு சிவப்பு கோடு என்று கருதுவதாகவும் அந்த சேனல் கூறியது. கத்தாரின் அல் ஜசீரா தொலைக்காட்சி சேனல் தனது காலை செய்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் நடத்தை காசா அமைதி ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடும் என்று வெள்ளை மாளிகை கவலை கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டது. ட்ரம்பின் திட்டங்களை நேதன்யாகு சீர்குலைத்தால் அவர் தண்டிக்கப்படுவார் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். பல பிராந்திய மற்றும் உள்நாட்டு ஊடகங்கள் அமெரிக்காவின் இஸ்ரேலிய பிரதமர் மீதான வளர்ந்து வரும் கோபத்தை எடுத்து காட்டின. ட்ரம்ப் இதற்கு ஒருபோதும் நேதன்யாகு மீது இவ்வளவு கோபமாக இருந்ததில்லை என்று வெள்ளை மாளிகை வட்டாரத்தை மேற்கோள் காட்டி ஐக்கிய அரபு அமீரக வலைத்தளமான இராம் நியூஸ் தெரிவித்துள்ளது. இரு தலைவர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருப்பதாக கூறும் அந்த ஊடகம் மத்திய கிழக்கு நாடுகளுடன் சமாதான ஒப்பந்தங்களை உருவாக்குவதன் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்ய ட்ரம்ப் விரும்புகின்றார். ஆனால் பதற்றங்களை அதிகரிப்பதன் மூலம் போரை நடத்துவதன் மூலமும் இஸ்ரேலின் பாதுகாப்பை அடையப்படுகிறது என்று நேதன்யாகு நம்புகிறார் என்று கூறுகிறது.